இனிய தமிழ் மக்களே, இந்த கரகரப்பான இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு 40 வருஷமா நான் ஏமாத்தணும்னா இல்லை நான் தான் தெரியாமலே மேடைகளில் பேசும்போது ரொம்ப கொஞ்சம் யோசித்து பேசணும். நான் என்ன இப்போ என்ன இருந்தாலும் இந்த மேடைக்கு வரும்போது எப்போ சபை நாகரிகம் எழுதி எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு 4 வரியாவது நறுக்கு தெரிச்ச மாதிரி அழகாக எழுதி இல்லை எங்கேயோ ஒரு உதாரணம் காட்டி பேசினா தான் மரியாதை நாகரிகம் அப்படிங்கிறது சம்பிரதாயம். எனக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. என்ன தோணுதோ பேசிடுவேன். ரெண்டாவது ஞாபக சக்தி இப்போ வர வர கம்மியாக இருக்குது. படிச்சுட்டு அதை திருப்பி சொல்லணுன்னா கூட சரியாக வராது. காலங்கள் போய்விட்டது. ஒரே மகிழ்ச்சி இந்த கூட்டம் பார்க்கும்போது. நான் கார் வச்சுருக்கேன், வீடு வச்சுருக்கேன், வாசல் வச்சேன், இது தோட்டம் தரலாம் இருக்குங்க. அதெல்லாம் பணம் நான் சம்பாதித்தது 40 ஆண்டுகளில் நான் அழைத்த அழைப்புக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 3 தலைமுறைகள் வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, இது ஒன்று தான் நான் சம்பாதிச்சேன். ஏன்னா இதெல்லாம் போயிடும். கார் நாளைக்கே கூட தண்ணிக்குள்ளே போயிடும். கார் போயிடுச்சு, எல்லாமே போயிடும். போகும்போது கையை தூக்கிட்டு தான் நம்ம போனோம்னா நம்மளுக்கு எது என்ன அண்ணா கேர் கூட அத்துட்டுவாங்க. அதனால் இது நான் கண்கூட வாழுகின்ற காலத்திலேயே என்னை மதிக்கின்றார்கள் என்பது நான் சம்பாதிச்சேன். நான் இது வந்து ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு மெல்ட் ஆகி அழுதுருப்பேன். இப்போ கொஞ்சம் பக்குவம் வந்ததுனால அதெல்லாம் விட்டுப்பேன். இப்போ ரஜினி எல்லாம் கமல் பேசும்போது, ஏன்னா ரஜினி நான் பார்க்கும்போது சாதாரணமாக, ஆனால் அன்று நான் இப்படி பார்த்த ரஜினியை இப்படி பார்க்க வைத்திருக்கிறேன். அவன் உயர்வுக்கும் அந்த உயர்ச்சிக்கும் நாம் எங்கேயோ ஒரு புள்ளியாக இருந்த வளர்ச்சிக்கு நாம் காரணம் இல்லை. அவனுடைய சுயம்பு சக்திகள் தான். வைரமுத்தை நான் அறிமுகப்படுத்தினேங்கிறது சொல்லுவான். வைரமுத்து வரியை ஒழுங்காகவே படிக்க தெரியாது. அப்படி எப்படி வைரமுத்தை நான் அறிமுகப்படுத்தின பெருமையை பெற முடியும்? இன்றைக்காவது புத்தகத்தை பரட்டி பார்த்தா எப்படிலாம் யோசிக்கலாம்னு யோசிப்பேன். எனக்கு ஒரு வித்தை தெரியும். ஒன்றும் இப்போ சொன்ன மாதிரி கமல் சொன்ன மாதிரி அது எதுக்குன்னே தெரியாமல் எடிட் பண்ணியிருப்பேன். அது ஒரு ரிதம் சென்சிங்கும் மைண்டில் இருக்கேன். புண்ணாவல் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து கேட்டாங்க, வாட் யூ டன் இன் த சிகப்பூர் ஜாக்கல் யூ ஹாவ் தி கட்டி த ஃப்ரெஞ்சு கட்டி ஊற்றினா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன். ஃப்ரெஞ்சு கட்டி அப்படியா என்னமோ தெரியலைங்க. இல்லை, எனக்கு தெரியாமலே என்னுள் ஒரு உணர்வு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமாவும் சரி எங்கே க்ளோஸ்அப் பண்ணி யாருக்கிட்டையும் நான் கற்றுக்கல, எந்த டைரக்டையும் கற்றுக்கல. ஃபீலிங் மண்ணின் நல்ல கலைஞன், உணர்வுபூர்வமான கலைஞன், எழுத்தாளன், ஒரு அதுக்கு இலக்கணம். தெர் இஸ் நோ கிராமர் ஃபார் திங்கிங். எழுதுவதற்கு யாராவது நான் இன்ஸ்டியூட்டே ஐ எம் வெரி கான்ட்ராடிக்ட் வித் இன்ஸ்டியூட். இது சொல்லித்தருவது டெக்னிக்கல் சம்பந்தமாக ஒரு கேமரா பற்றி சொல்லலாம், லென்ஸு இதுக்கு இந்த அளவு இருக்குன்னு சொல்லலாம். நடிப்பை யார் கற்றுக் கொடுப்பது? கொஞ்சம் வேணால் தேய்க்கலாம். நான் அடித்து சொல்லு, எல்லாருக்கும் எல்லா உணர்வும் இருக்கும். அழ தெரியும். இங்கிலீஷ்க்கு ஒரு அழுகை, தமிழுக்கு ஒரு அழுகை, ஜப்பானுக்கு ஒரு அழுகை இல்லை. சிரிப்பு இங்கிலீஷ்க்கு ஒன்று, தமிழுக்கு ஒன்று இல்லை. எல்லாருக்கும் எல்லா உணர்வும் உண்டு. அதை உள்வாங்கி ரிப்பீட் பண்ணக்கூடிய சக்தி வேணும். நம்ம அப்படியே கோமாளித்தனமாக சின்ன வயசுல ஆடி ஆடி நடிகன் ஆகிட்டோம், டைரக்டர் ஆகிட்டோம். அது எல்லாருக்கும் அது இருக்கு. ஆனால் கொஞ்சம் தூண்டி விடும். அது ஒன்று மட்டும் தான் செய்ய முடியும். பாக்கி எல்லாம் அவருடைய. எந்த நடிகனையும் சிறந்த நடிகனாக நீங்கள் உருவாக்கவே முடியாது. ஏன் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு எப்படி சொல்கிறாரு? எந்த டெக்னீஷியன் அவனுக்கு சுயபதி வேண்டும், சுய முயற்சி வேணும். நாம் ஊட்டலாம், துப்பி சொன்னால் என்ன பண்ணுறது? சின்ன பிள்ளை இது நல்லதுப்பான்னு ஊற்றுவோம், உப்புணும், நம்ம ஒரு அடி அடித்து ஊட்டுவோம், அது தான் வைக்கிறோம். அப்படி வளர்றது உண்டு. தானாக பசித்து சாப்பிட்டு வளர்றது. தானாக பசித்தவன் மட்டும்தான் பயிற்சி வரும். அதனால் எல்லாருக்கும் இருக்கு இந்த ஆசை, வருவாங்க. என்ன வித்தியாசமாக என்ன யோசித்தேன் ஆரம்பிச்சு எனக்கு அந்த காலத்துலேருந்து நான் வந்த மாதிரி ரொம்ப பசங்க பாவமாக இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாம் மாடு மேய்க்கிறேன், அவன் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு என்ன மாதிரியே இருக்கான். ஆனால் அவன் என்னைக்கு சினிமாவுக்கு வர்றது? என்னென்னா 8ஆம் கிளாஸ் தாண்டல்ன்னுவான். ஏன்டா
ஆமாம் இருக்கிறது கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறாங்க தண்ணி வேறு அப்படின்வான். ஸோ இவனுக்கும் ஆசை இருக்குது. ஒரு கிராமத்தில் நான் நினச்சேன் மதுரை ஜெயிலில் அந்த சைடில் எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து பெரிய படித்தவன் கூட்டு போய் மற்ற விஷயங்களை நாம் பயிற்சி கொடுப்போம் ப்ராக்டிக்கலாக. அவனை போய் ஒரு கல்டிவேட் பண்ணி 6 நாள் நீ உழ, அந்த காசு இதில் தூக்கி போடு, உனக்கு சம்பளம் கிடையாது, இது உனக்கு ஃபீஸ் கிடையாது. படிச்சுட்டு நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து ஆட்கள்லாம் கூப்பிட்டு போய் அவனுக்கு பிரமிப்பான யாருக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஆக்கலாம்லாம் யோசித்தேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. நோ ஃபீஸ் அப்படின்னு. ஏன்னா நான்லாம் வந்து லக்கு. எங்கள் அம்மா ஒரு 300 ரூபாயை கொடுத்து இந்த ஊருக்கு அனுப்பிச்சி விட்டான். ஸ்டில் ஐ எம் திங்கிங் ஒரு மழை காலத்தில் அப்படியே ஒரு லாரியில் ஒரு ட்ரங்கு பெட்டி, ஒரு 4-5 பேண்ட்டு சட்டை, ஒரு 3 சிகரெட் பாக்கெட்டு. Still I am thinking about my mom. Today I am standing in front of this after 40 years, 50 years. எல்லாரையும் வயசு சொன்னாங்க. ஒன்று நான் கமலஹாசன் சொல்லுவேன், கமலஹாசன் யூ மே பிகம் ஓல்டு, ஐ நெவர் பிகம் ஓல்டு. நான் ஓல்டு ஆகவே மாட்டேன். இன்றைக்கி 24 மணி நேரம் ஓடிட்டே இருப்பேன். எனக்கு இந்த சினிமா மாதிரி ஒரு பிளட் எதுவும் கிடையாது. எங்கள் அம்மா பாலுக்கு அப்புறம் நான் அதிகமாக குடிச்ச சினிமா பால். எல்லாம் சொல்லுவாங்க இந்த உறுதி வருது. 5 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா கூட சேர்ந்த வீட்டு பால் குடித்தவன் எப்படி இருப்பேன், அந்த ஊட்டம் இருக்குது. அதுபோல் நான் சினிமாவோட சேர்ந்து பால் சாப்பிட்டேன். சரி, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் பண்ணல. இதில் என்ன வித்தியாசமாக பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன எல்லோரும் தான் இன்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஜெயந்த் இருக்கார், அவர் பாஃப்டா பிரமாதமாக பண்ண. he knows how to make ஒரு இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனலி யூ ஷுட் நோ சம்திங். பாரதி ராஜா வெரி இன்னசென்ட், பட் ஒரு ஆசை இருந்தது நமக்குன்னு ஒரு ஒரு பதிவு வேணுமே. என்ன அவள் யோசிக்கும் போது தான் நான் மட்டும் வாழ்ந்துட்டேன். என்ன மாதிரி ஒரு எல்லாம் வந்தாங்க, நிறையா டெக்னீஷியன்ஸு, நிறைய இயக்குனர் சொல்லுவாங்க நாங்கள் 3 தலைமுறை 4 தலைமுறைன்னு. அதெல்லாம் வந்து சும்மா அடிப்படை கற்றுட்டு அவங்க வளர்ந்துட்டாங்க. நான் ஒரு காரணமாக இருந்தேன். ஆனால் நான் இப்போ வேறு மாதிரி ப்ராக்டிக்கலாக கிளாஸ் எடுக்கிறது தியரிங்கிறது வேறு. நான் ஒன்று செய்யவிருக்கிறேன், அது நான் செஞ்சுட்டு தான் சொல்லணும். அது வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கே கட்டுப்படாத ஒன்று. ஆனால் நான் அவனை முழுமையாக்க முடியும் அங்கிற ஒன்று இருக்கே, அதை நான் செஞ்சுட்டு தான் சொல்லணும். இப்போ சொல்லிவிட்டு என்னையா கிழிச்சான்னு சொல்லி செய்யவே இல்லை. செஞ்சு முடிச்சுட்டு நான் சொல்லுவேன். அதிலிருந்து தியரியை காட்டிலும் வரதராஜாவோட உட்கார்ந்து பழகும் பொழுது, பார்த்த பொழுது, அவரிடம் பெற்ற அந்த பயிற்சி இருக்கிறதே, அதுதான் என்னை இந்த அளவு கொண்டு வந்து நான் சொல்லணும். அந்த 30 பேரையும் கூட உட்காந்து வாழ வச்சுக்கிட்டே இருப்பேன், போய்கிட்டே இருப்பேன். இதுதான் தியரி. சம்திங் டிஃப்ரெண்ட். தியரியை சொல்கிறதுக்கு பெரிய பெரிய மாஸ்டர்ஸை கூப்பிட்டு வரப்போகிறேன், அது வேறு, அது உனக்கு எழுதணும். பட் தியரிங்கிறது என்னென்னா, இந்த செடி எப்படி வளர வேண்டும், இதற்கு எவ்வளோ உரம் வேண்டும், இதற்கு எவ்வளோ தண்ணி ஊற்ற வேண்டும், இல்லைன்னா செடி அழிவிடும். இது தியரி. காட்டுத்தனமாக வளரணும்னு அது வந்து சூரிய ஒளியை வாங்கிட்டு, மழையை வாங்கிக்கிட்டு, பாறையில் இருக்கக்கூடிய ஒரு புழுமையை வாங்கி சாப்பிட்டு வளரும். அது இயற்கையாகும். அந்த இயற்கை வேணும், இது வேணும், 2 வேணும். ஏன்னா ரொம்பவும் கிளை பிரிஞ்சு வளர்ந்துடக்கூடாது மரம். அதை கட்டுப்படுவதற்கு தேரி. ஆனால் வளருவதற்கு உனக்கு வேறு சக்தி இருக்குது, நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய அனுபவம் என்னன்னு தெரியல, யாரை கூப்பிட்டாலும் எனக்கு வேலை செய்ய வந்துடுவாங்க. இல்லை, எனக்கு பணியாற்றிய அத்தனை பேர்களையும் நான் வந்து தனித்தனியான மற்றவங்க சடங்கு மாதிரி கூப்பிட்டு இந்த சால்வு போடுறது கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அது மனசில் நான் எங்கேயா பார்த்தா அன்போடு அவங்கள அப்படியே போ எனக்கு புரியலையே அவங்கள செஞ்சுட்டேன்னு சொல்லணும். மேடையில் சொல்லுவது ஒரு நாகரிகம் செல்லணும். அப்படி சொல்லணும்னு நினச்சா இதில் ஒரு பாதி பேருக்கு நான் சொல்லணும். அத்தனை பேரும் இயக்குநர்கள் கூட இருந்த அத்தனை பேரும் வேலை செஞ்சாங்க. இது நான் மட்டும் அல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க எனக்கு தெரியாது, நீங்கள் பண்ணுங்கன்னு அவர்களாக வாலண்டியராக வந்து செஞ்சது என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய இயக்குநர்கள், இன்னும் நடிகர்கள் பல பேர். இந்த அனிதா நான் சொல்வதில்லை, அவங்கெல்லாம் ஒரு இதையும் சொல்லிடணும். பாருங்கள், கடவுள் எங்கே போகிறோம். ஒரு காலத்தில் ஐ ஆஸ்க்ட் டு ஆக்ட் இன் மை ஃபிலிம் லாங் பேக். முதல்ல வாமான்ட்டு மாட்டேன்ட்டாங்க 2 நாளில். அதுக்கப்புறம் தான் சுகன்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் புதுநெல்லு பூநாத்தில்.
அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து போய் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வீட்டுக்கு வராங்க. ஒரு பையனை நடிக்க வைக்கிறேன். இஸ் அஜ்மன், நவ் இஸ் ஆக்டிங் இன் மை ஃபில்ம். உங்கள் அம்மா நடிக்கணும்னாங்க. நான் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. உன்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான் பாரு, காலம் விடலடா உங்கள் அம்மா சொல்லிட்டு அவன் நடிச்சிட்ருக்கான். ஐ ஆஸ்க் டு மீ இன்சார்ஜ் ஆஃப் தி இன்ஸ்டியூட். ஷி இஸ் எ வெரி ஏபிள் லேடி அனிதா. ரொம்ப ஏன்னா நம்மளுக்கு யூகம் தானே, பார்க்கும்போதே பேசும்போதே ஆட்களை கண்டுபிடிச்சிக்கணும். அப்படி தான் நடிப்பை கண்டுபிடிக்கிறோம். அதை மாதிரி இன்டர்வியூ வச்செல்லாம் எடுப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. பார்த்து பேசும்போது அதான் இவங்க கரெக்டாக இருப்பாங்களேன்னு நினச்சேன். கரெக்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சாங்க. சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டியூ. அதே மாதிரி எல்லாருமே கூட இருந்த அத்தனை பேரும் பேர் சொல்ல முடியாது. என் நண்பர்கள் பிரேம்நாத், உமா, விக்னேஷோட மிஸ்ஸஸ், ஐயோ எல்லாரும் கெட்டிக்கார பொம்பளையெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க விளையாட்டில். அப்போ அவனுக்கு நல்லா எழுதியிருக்கு, என்ன பண்ண முடியும். எல்லாம் நம்ம சில நேரம் உடச்சி சொல்லிடுவேன், என்ன பண்ணுறது. பிரேம்நாத், உமா, விக்னேஷ், தமிழ் செல்வேன் ரொம்ப ஆறாரு பாருங்க. அந்த உடம்பு மாதிரி குணம் உலகத்திலே இவன் மாதிரி இவனுக்கு இருக்க பெரிய நல்லெண்ணெய் எனக்கெல்லாம் இருந்த கஷ்டம். ஏன்னா இவனில் 100 தர்மசேனம் கூட என்கிட்ட கிடையாது. இந்த இடதுகை வலதுகை கொடுக்குறது இடதுகை தெரியக்கூடாதுங்கிறது இவன் தான். ஆனால் ஆள் தான் ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆகி அதெல்லாம் சொல்லுவேன்டா, டே விட்டுருமாண்டா, உன்னையும் சொல்லுவேன் விடு. இப்படியெல்லாம் தான் பார்த்து இப்போ கண்டுக்கு வரலாம். ஒருவேளை மறந்து போயிருப்பேன். என்ன பார்த்துவேன், பகல் போகிறோம் ஷூட்டிங், நைட்டில் வந்து உட்காருவான். இது பண்ணிக்கலாம், அது பண்ணலாம். அப்புறம் இவெல்லாம் ஜாமான் இந்த பேச்சு மைக்கை பிடிச்சோன்னே இவங்க போகிறதுக்கு இஷ்டமாக அடிப்பாங்க. இவன் பேசுவான் பாருங்க, வெள்ளினின் மூளையில் என்னமோ சொல்லுவான். என்ன நமக்கே புரியுது. பனிகளில் கால் இடங்கு துடியில் விழுந்து விழுந்துன்னு படித்து தமிழை கிளின்னு கிழிப்பான் அவன். அதுக்கு மேலே இந்த சபைக்கு என்ன அடிக்கலான்னு கிளீனை 3 நிமிஷத்துல ஐடியா பண்ணி உங்களை எப்படி சிரிக்க வைக்கணும், தான் ஒரு புத்திசாலி, நான் வித்தியாசமானவன்னு சொல்லணும், அதுக்குன்னே பண்ணுவோம். பார்த்துவேன் என்ன கடுமையாக உழைத்தார்கள் எல்லாருமே. என்ன சொல்லணும்னா அன்பழகன், கோவை அன்பழகன், இதெல்லாம் வந்து சம்பிரதாயம். ரொம்ப நண்பன். உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அதையே மேடையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பண்புள்ள மனிதர்கள், என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள், அவர்களை ஒரு நிமிடமாவது ஒரு செகண்டாவது இந்த மேடையில் சொல்ல வேண்டாம், நாகரிகம் இல்லை என்பதற்காக சொல்லுகிறேன். ராஜேஷ் வைத்தியாவை இனிமேல் நீ பாராட்டுறதுக்கு வழியடியே உலகம் பாராட்டின ஒரு மனுஷனை நீ என்ன இனிமேல் பாராட்டப்படுற ராஜேஷ் வைத்தியாவை. இதுக்கு முழு காரணம் சேகர், என்னுடைய நண்பன் ஆத்தூர் சேகர். அவன் பெரிய காலேஜ் வச்சு நடத்திட்டுருக்கான், பெரிய ரைட். அவன் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவுக்கு வரணும் வந்து தோற்று போய் ஓடி, என் வீட்டுக்கெல்லாம் தோற்று போய் ஓடிட்டான். இன்றைக்கி ஐயா பாரராஜாவிட்ட நிற்கிறவேங்கிற ஒரு பொறுமை தான். இஸ் ரன்னிங் எ பிக் காலேஜ். இன்றைக்கி பெரிய லெவலில் 8 பஸ் ஓடுது, பெரியவன். அவன் பொண்ணு தான் என் படத்தில் நடிக்கிறான், நட்சத்திரான்னு. நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நிக்கில் முருகனை, ஐயோ கொஞ்சம் சும்மதியா, சிக்கல் முருகன் அவன் நிக்கில் முருகன் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம சொல்லலைனாலும் அவனே வந்து நான் நிக்கில் முருகன் அதை சொல்ல மாதிரி தான் போயிட்டே இருப்பான். அவன் தான் சொல்கிறான், நீ என்ன டைரக்ட் பண்ணாலும் நான் பண்ண, இங்கே பார், பின்னாடி பார், இங்கே பாருங்களா. நம்ம ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் லுக் டவுன்மா, லுக் அப்போ கொஞ்சம் சொல்லணும், நம்ம சாஃப்டாக சொல்லுவோம். இவன் இங்கே 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 இங்கே, ஏன்னா அது ரஜினியும் உனக்கு ஒன்றா தான் தெரியுது, பாரராஜாவும் ஒன்றா தெரியுது, இங்கே இருக்க பழனிசாமியும் ஒன்றா தான் தெரியுது. என்ன பண்ண முடியும்? ஸோ நீ அப்படி தான். ஓகே, இதுக்கு மேலே ஸோ எல்லாருமே நான் தனித்தனியாக யாரையும் சொல்ல முடியல. சேரன்லேருந்து மூஞ்சி தெரிஞ்சால் டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அவன் தமிழ் ராமு, ஏன்னா நைட்டானா வந்துடுவாங்க. அது அப்பான்னு ஒருத்தன், தாத்தான்னு சொல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். அப்பான்னு சொன்னாலே எனக்கு கோவம், என்னடா உங்கள் அப்பா அப்பான்னு ஏன்டா என் உயிரை எடுக்குன்னு. அப்புறம் யோசித்தேன், தாத்தான்னு சொல்லாமல் இருக்க வரைக்கும் கேட்டு இந்த மாதிரி தாத்தான்னு சொல்லிட்டு போயிட்டான். கமல் என்ன பண்ணுறது, எனக்கு 10-12 வயசு, இளையவன் கமல், அது வேறு. ஏன்னா
களத்தூர் கண்ணமா பார்க்கும். நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் படம் பார்க்குறேன். களத்தூர் கண்ணமா இவன் சின்ன பிள்ளையா பாடி இருக்கான் அந்த காலத்தில் பெரியவளத்தில். இப்போ சொன்னால் அவனுக்கே ஷாக்கு. ஸோ அதனால் ஆனால் கமல் நீ சீக்கிரம் கிழவனாயிடுவ. எழுத்துலையும் பேச்சிலையும் எப்படி போய் என்னென்னமோ தமிழ், அதாவது அரசியலுக்கு போகிற, தமிழுக்கு வர்ற, இங்கே போகிற அங்கே போகிற எல்லாவற்றையும் தெரியும். சகலகலா வல்லவன், உலக நாயகன், சீக்கிரமாக கிளந்துடுவேன். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் பாடி சின்ன பசங்களோட விளையாடிட்டு சின்ன பசங்களோட அதனால எனக்கு வயசு வரவே வராது. சும்மா இந்த நடிக்கிறதுக்கான தாடி வச்சுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் தாடி எனக்கு வராது. ஸோ ஐ எம் வெரி மச் ப்ரவுட். என் தாய் என்ற நேரம் சினிமா துறைக்கு வந்தது மாதிரி ஒரு மகிழ்ச்சி. உலகத்திலே கொடுப்பினை எதுவுமே கிடையாது. நான் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் கூட இந்த வாழ்க்கையாக இருந்திருக்க முடியாது. உலக விஞ்ஞானியாக இருந்தால் கூட பேர் கிடைச்சிருக்குமே தவிர வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல கலைஞனாக பெற்றெடுத்தாள் என் தாய் என்பதுதான் இன்னைக்கு வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு. அத்தனை துயரங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சுமைகள் வந்தாலும் சரி, தூக்கி போட்டு விட்டு இந்த 4 ஃப்ரேம்களை உட்காரும் பொழுது இருக்க ஒரு சொர்க்கம் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சொர்க்கம் உங்கள் எல்லாருக்கும் வர வேண்டும் என்று நான் விரும்பி செய்வதை என்ன செய்ய போகிறேன் என்பதை செய்து காட்டிவிட்டு மகிழ்ச்சியான மறுபடியும் இப்படி ஒரு அமைப்பை கூட்டி நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறந்த இயக்குனருக்கு ஏன்னா ஃபில்ம்ஃபேர் அவார்டு, பாரதி ராஜா அவார்டுன்னு சொல்லி நான் ஒரு அவார்டு எவ்வரி இயர் 4 மொழிகளிலையும், ஏன்னா சவுத்துனா எனக்கு ரொம்ப வருது, அதுக்கான நார்த்துனா ரொம்ப குறுகிய வட்டத்துக்கு நினைக்காங்க. சவுத் ஐனும் திஸ் இஸ் அ லிமிட் ஃபார் மீ. ஸோ 4 மொழியிலையும் இருக்கக்கூடிய சிறந்த இயக்குனருக்கு பாரதி ராஜா விருது ஒவ்வொரு வருடமும் ஒரு உயரிய முறையிலே கொடுக்கப்படும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கி அனைத்து கலைஞர்களுக்கும் கொடுக்கப்படும். என் மறைவுக்கு முன்னால், என் கண் முன்னால் இவ்வளவு பல்பு பார்க்குற மாதிரி பல கோடி கலைஞர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களை பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழா ஒரு அயோக்கியத்தனத்தில் ஐஎஸ்ஐ அயோக்கியத்தனம். அது கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஒரு ஓரமாக எடுபடி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேனே தவிர பேச விரும்பவே இல்லை. ஒரு 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிற மாதிரி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து ஒரு இன்விடேஷன் கூப்பிட்டுது. மறைந்த திரு பாலச்சந்தர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பாதிப்பு என்னுடைய படங்களுக்கே வந்துருச்சு. எனக்கு அந்த அளவுக்கு அவரால் நான் பாதிக்கப்பட்டேன்.